ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அஸ்தம் நட்சத்திரத்தின் பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குணநலன்களும் செயல்பாடுகளும் எந்த நிலைமையிலே இருக்கும்? அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. 4 பாதங்களும் கன்னி ராசியிலே வருகிறது. அப்போ இதனுடைய அதிபதி அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், பெரும்பாலும் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சுயநலவாதிகள், தனக்கு என்ன வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க ஜெயிக்கணும், அதே போல் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லாஸ் ஆகக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது, லாப நோக்கிலேயே செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபக்காரன். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தெய்வம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம், இவைகளிலே இந்த ஜாதகனுக்கு ஈடுபாடு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இடத்திற்கு இடம், சூழ்நிலைக்கேற்றவாறு பேசக்கூடிய திறமை இந்த ஜாதகனுக்கு உண்டு. எப்பவுமே ஒரே மாதிரி பேச மாட்டான். தான் என்ற அகம்பாவம் எப்போதுமே இவனுடன் இருக்கும். இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த நிலைமையிலே இருப்பாங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த ஜாதகன் பெரும்பாலும் அவற்றின் மேல் அதிக அக்கறை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் வார்த்தைகளை மெதுவாக பேசக்கூடியவன், அன்பும் அரவணைப்பும் இந்த ஜாதகனிடம் அதிகம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபடுவான். இனிமையான வார்த்தைகளை அதிகம் பேசக்கூடியவனாக இருப்பான். வாழ்க்கையை சந்தோஷமாக பொருளாதாரத்தோடு செல்வ வளத்தோடு காய் நகர்த்துவதாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இந்த ஜாதகனுக்கு மிக குறைவு, சந்தோஷமான வாழ்க்கை அதிகம் வாழக்கூடியவனாக இருப்பான் அப்படி சொல்லலாம். அதே போல் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் பகை உணர்ச்சி கொண்டவனாக இருப்பான். சூதுவாது இந்த ஜாதகனிடம் அதிகம் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சில ஜாதகர்கள் வாணிகம் செய்வார்கள், அதாவது வியாபாரம் செய்வார்கள். அதில் நல்ல லாபம் உண்டா இல்லையா அப்படின்னா, நேர்மையான வழிகளிலே வியாபாரங்களை செய்வாரேயானால் அந்த ஜாதகனுக்கு லாபம் அதிகமாக கிட்டும். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவன். ஏன்னா சூதுவாது உடன் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனாக இருக்கவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது இப்படி சம்பாதிப்பான். ஆனால் தன்னுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் வலி சம்பந்தப்பட்ட விஷயம், வியாதி சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கையில் அவன் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன ஆகும்? மருத்துவ செலவுகள் கூட ஒரு நாளைக்கு கூடவே வரும். செலவும் சேர்ந்து வரும், வலியும் இந்த ஜாதகன் அனுபவித்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்போ தந்தையிடம் இவனது உறவுமுறை அந்த அளவிற்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் தனவான், திறமைசாலி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. அதே போல் ஈகை குணங்கள் அதிகமாக இருக்கும்.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கராராக இருப்பான். நல்ல முறையிலே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கோப குணமும் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பார்ப்பதற்கு இந்த ஜாதகன் தேஜஸுடன் மிக பெண்முகம் போன்ற அமைப்புள்ளவனாக இருப்பான். அழகு நிறைந்தவனாக இருப்பான். எவரையும் வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகனுக்கு உண்டு. இனிமையாக பேசக்கூடியவனாக இருப்பான். வெளி உலகத்தில் இந்த ஜாதகனுக்கு நல்ல மரியாதையும் பேரும் புகழும் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களின் குண நலன்கள் மேற்கூறிய முறையிலே இருக்கும். வணக்கம்.